பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், அவரைக்காய், பச்சை பட்டாணி, தக்காளி இதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியில் காய்கறி ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வந்துடட்டும். காய்கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை வர வரையும் இது கொதிச்சு வரட்டும். இங்கே வந்து 1 கப் அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தாளிப்புக்கு நெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு தாளித்து இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிசிபெல்லாபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது.